ரைட். இது 2024 கெமிஸ்ட்ரி பேப்பரில் 11வது கேள்வி. இந்த கேள்வியில் FeCl3 திண்மம் அமோனியா கேஸோட தாக்கம் அடைஞ்சு, அமோனியா கேஸோடையும் H2O லிக்விடோடையும் தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு ஃபெரிக் ஹைட்ராக்சைடு FeOH3யும் அமோனியம் குளோரைட்டும் எங்களுக்கு தருமண்டிருக்கு. இது எங்களுக்கு விளைவில் வருமண்டிருக்கு. அப்போ கேள்வியில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ இதை கொண்டு, அதாவது இதில் கேட்டிருக்கு வந்துக்கிட்டு பெறப்படக்கூடிய இந்த FeOH3 திணிவு, FeOH3 அளவு எவ்வளவு என்றாலும் கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் FeOH3 அளவு எவ்வளோ எங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நாங்கள் அவரை மூளை கண்டுபிடிக்கணும். அவரை மூளை கண்டுபிடிச்சி அவரை மூல் எவ்வளோ மூல் உருவாகி இருக்கு கண்டுபிடிச்சி அந்த மூலில் இருந்து தான் அவரை திணிவை கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் உரிய, அதாவது FeCl3, அமோனியா கேஸ், H2O லிக்விட், இது மூன்றுக்கும் உரிய திணிவுகள் தரப்பட்டிருக்கு. அதாவது FeCl3 வந்துக்கிட்டு 97.5 கிராம், அமோனியா 34 கிராம், H2O லிக்விட் 27 கிராம். இப்படி திணிவுகள் தரப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் இந்த சமன்பாட்டில் இந்த கேள்வி செய்கிறதுக்கு முதல் மூளை கண்டுபிடிக்கணும் என்றால் இதை நாங்கள் சமப்படுத்திய ஒரு இரசாயன சமன்பாடாக மாற்றுவோம். இப்போ அதாவது ரெண்டு பக்கமும் சமப்படுத்துவோம். இப்போ FeCl3 Cl வந்துக்கிட்டு குளோரின் 3, அப்போ இங்கே குளோரின் இருக்கி, ஸோ 3. இப்போ நைட்ரஜன் வந்துக்கிட்டு 3 ஆகிட்டு. இப்போ இங்கே 3 நைட்ரஜன் என்றால் இங்கேயும் 3 நைட்ரஜன். இப்போ ஆக்சிஜனை பார்த்தோம் என்றால் இங்கே 3 ஆக்சிஜன், இப்போ இங்கேயும் 3 ஆக்சிஜன். அப்போ இனி சமப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் வந்துக்கிட்டு 9 மாறும் 15, இங்கேயும் 12, 12 3 15. அப்போ இது வந்துக்கிட்டு ஒரு சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடாக மாறும். இப்போ இதில் இருந்து இப்போ எங்களுக்கு பயன்படுத்தின இந்த தாக்கத்தில் பயன்படுத்தின FeCl3 திணிவு தரப்பட்டிருக்கு. அப்போ இதில் இருந்து நாங்கள் மூல் FeCl3 சொலிதை கண்டுபிடிக்கலாம். 97.5 கிராம். அதன் கீழ் அவரோட மூலர் திணிவு FeCl3 மூலர் திணிவு வந்துக்கிட்டு 162.5 கிராம் மூல் -1. இதிலிருந்து அப்போ மூல் FeCl3 வந்துக்கிட்டு 0.6 மூல் அன்னளவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இவர் 0.6 மூல் வந்துக்கிட்டு பயன்படுத்தப்படுறார். அமோனியா வந்துக்கிட்டு மூல் அமோனியா கேஸ் 34 கிராம். கீழே அமோனியாவுக்கு வந்துக்கிட்டு 14 3 17 கிராம் மூல் -1. ஆகவே பயன்படுத்தப்பட்ட அமோனியாட மூல் 2 மூல். அப்போ இந்த தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் அதாவது தாக்கம் நடைபெறுவதற்கு சேர்க்கிற டைமில் FeCl3 0.6 மூலும் அமோனியா 2 மூலும் சேர்க்காங்க. இப்போ இவ்விடத்தை வச்சு நாங்கள் இந்த கேள்வியை செஞ்சு கொண்டு போகலாம். இந்த தரவை நாங்கள் கவனிக்க தேவையில்லை. இந்த 27 கிராம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ 2 மூல் தானே. இந்த மூல் ரேஷியோ சமப்படுத்தின சமன்பாட்டின்படி மூல் ரேஷியோ 1:3. அதாவது
FeCl3 திண்மம் அமோனியா கேஸ் இதுக்குரிய இந்த இது வந்துக்கிட்டு 1க்கு 3 சொன்னால் FeCl3 வந்துக்கிட்டு 0.6 மோல் 0.6 மோல் அமோனியா வந்துக்கிட்டு അതിൻ്റെ 3 മടങ്ങ് അതിൻ്റെ 3 മടങ്ങ് ചെന്നാൽ 1.8 മോൾ 1.8 മോൾ அவே இதன்படி என்ன முடிவுன்னு சொன்னால் 0.6 மோல் FeCl3 தாக்கம் அடைஞ்சிருக்கு முற்றாக தாக்கம் அடைஞ்சிருக்கு அதுக்கு பயன்படுத்தின அமோனியா கேஸின் மூலின் அளவு 1.8 மோல் 1.8 மோல் ஆகவே எங்களுக்கு மிகுதி கரைசல்ல மொத்தம் நாங்கள் போட்டது 2 மோல் 1.8 மோல் பயன்படுத்தப்பட்டிருக்கு 0.2 மோல் மிகுதி கரைசல்ல மிச்சமாக இருக்கு ஆகவே இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இந்த கேள்வியில் FeOH3 திணிவை நாங்கள் காணணும் என்றால் அவரை மூளை கண்டுபிடிக்கணும் ஆகவே அவரோட மூல் வந்துக்கிட்டு FeCl3க்கும் FeOH3க்கும் வந்துக்கிட்டு மூல் ரேஷியோ FeCl3க்கும் FeOH3க்கும் கரைசல் மூல் ரேஷியோ வந்துக்கிட்டு 1:1 அவைவே 0.6 மூல் என்று சொன்னால் FeOH3யும் 0.6 மூல் தான் அப்போ எங்களுக்கு மூல் தெரியும் FeOH3 மூலர் திணிவை நாங்கள் கூட்டி பார்த்து அவரை திணிவை கண்டுகொள்ளலாம் இப்போ 0.6 மூல் சமன் எவ்வளோ திணிவோ ஸ்மால் m தெரியாது அவரை மூலர் திணிவு வந்துக்கிட்டு FeOH3 வந்துக்கிட்டு 107 ஆகவே அன்னளவாக ஒரு 64 ஒரு பெருமானம் வரும் 64.2 கிராம் கிட்டத்தட்ட இந்த பெருமானம் வரும் கிட்டத்தட்ட பெருமானம் இது ஒரு அன்னளவு பெருமானம் ஆகவே இந்த விடைக்கு நாங்கள் போக முடியும்